அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வற்றாத வரந்தர வாடிமனவர் ஆரோக்கிய தாயுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு மகிழ்வோடு இன்றைய திருப்பலியிலே முழுமையாக பங்கேற்க உங்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இன்று நாம் திருச்சபையோடு இணைந்து இயேசு ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த திருவுடல் திரு இரத்தம் தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. என் நினைவாக செய்யுங்கள் என்று அன்று சொன்ன அதே வார்த்தையை இன்று நாம் கடைபிடித்து ஒவ்வொரு திருப்பலிலும் நமக்கு ஆற்றலையும் வல்லமையும் கொடுப்பதே ஆண்டவருடைய திருவுடலும் திரு இரத்தம் தான். அப்படிப்பட்ட உடலையும் இரத்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அவருடைய சதையாகவும் இரத்தமாகவும் மாற இந்த திருப்பலியை விசேஷமாக ஜெபிப்போம். புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இந்த வாரம் முழுவதும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாடிமகர் ஆரோக்கிய தாயினுடைய பரிந்துரையோடு நல்லதே நடக்க நல்லதே நினைக்க கிருபை தரும்படி இந்த அற்புதமான உன்னத தியாக திருப்பலியை உங்களுடைய ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். சிறப்பான விதத்தில் இந்த வாரம் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தையும், இந்த தொற்றிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்தும்படி இந்த திருப்பலியை உங்களுக்காக விசேஷமாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சிறப்பான விதத்திலே வழக்கமாக நம்முடைய வாடிமகர் ஆரோக்கிய திருத்தலத்துக்கு வரக்கூடிய நபர்கள் இப்போது காலத்தின் கட்டாயம் சூழ்நிலையின் கருதி வர முடியாத ஒரு நிலை. நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலில் பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் தெய்வ ஆசீர்வாதம் கிடைக்க முடியாது. உங்களுடைய காரியங்களுடைய ஒரு நல்ல உடலத்தையும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இதோ நாங்கள் 2 குருக்கள் இணைந்து இந்த திருப்பலியை உங்கள் ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த திருப்பலியிலே பங்கேற்று இறையர்களை பெற தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவம் குற்றம் குறைகளை எண்ணி பார்த்து இறைவிடத்திலும் பிடத்திலும் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் உம்மையே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் ரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வசனங்கள் 3 முதல் 8 முடிய. அந்நாள்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலை அடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைகளும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல் பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனசான்றை தூய்மைப்படுத்துகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனசான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பெற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, திருவசனங்கள் 12 16 முடிய மற்றும் 22 26 முடிய. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளில் இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகின்றேன் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறினார். தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்குள் செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார்.
என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்று கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து வருகினர். அப்பொழுது அவர் அவரிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய திருப்பலியின் தொடக்கத்திலே சொல்லப்பட்டதைப் போல இன்று நாம் எல்லோருமே நம்முடைய தாயாம் திரு அவையோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருட்சாதனங்கள் எல்லாமே ஒரு முறை மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஒருவேளை நோய் பூசுதல் மட்டும் தேவைக்கு ஏற்ப 2 அல்லது 3 முறை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் இந்த அருட்சாதனம் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த அருட்சாதனம் மட்டும் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. இது எதை குறிக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் ஆண்டவர் இயேசு இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? இந்த நற்கருணை ஆண்டவர் நற்கருணையிலே பிரசன்னமாயிருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறார், தன்னுடைய உடனிருப்பை நமக்கு உறுதி செய்கின்றார் என்பதையே இது குறித்து காட்டுகின்றது. இது ஆண்டவர் இயேசு உடன் மட்டுமே இருந்ததா அல்லது தொடக்கத்திலிருந்தே இருந்ததா என்று நாம் சற்று விவிலியத்தை ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் கடவுள் தொடக்கத்திலிருந்தே தான் அன்பு செய்த மக்களை உடனிருந்து வழிநடத்தி இருக்கிறார் என்பதும் நமக்கு மிக தெளிவாக தெரியும். இஸ்ரேல் மக்களை அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்த பொழுது பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் இருந்து அவர்களை வழிநடத்திய போதிலும் அவர்களிடத்திலே இருந்த உணவு தீர்ந்துவிட்ட பொழுது அவர்களை வழிநடத்தி வந்த மோசேவை பார்த்து, நாங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்திருந்தாலும் உணவு உண்டு உயிர் வாழ்ந்திருப்போம், இப்பொழுது உண்பதற்கு உணவு இல்லாமல் சாகப் போகிறோமே என்று சொல்லி கடவுளுக்கு எதிராகவும் மோசேனுக்கு எதிராகவும் அவர்கள் முணுமுணுத்தார்கள். இருப்பினும் கடவுள் அவர்களுக்கு விண்ணிலிருந்து மன்னாவை தந்து நம்பிக்கை இழந்திருந்த வாழ்வே நமக்கு முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருந்த அவர்களுக்கு ஒரு வாழ்வை தருவதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக இந்த இரத்தம், இவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த பொழுது தன்னுடைய கை வலிமையை காட்டி எத்தனையோ முறை கடவுள் புதுமைகளை நிகழ்த்திய பொழுதிலும் எகிப்து மன்னன் அவர்களை விடுதலை செய்யவில்லை. இறுதியாக ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை உங்களுடைய கதவு நிலைகளிலே பூசுங்கள், இன்று இரவு எகிப்தியருடைய தலைச்செம் பிள்ளைகளை நான் கொல்லப் போகிறேன், இது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் அவர்களை அன்று அந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த இரத்தம் அவர்களை விடுதலை தந்தது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, அந்த ஆதிக்க வாழ்க்கையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தந்து புது வாழ்வை தந்தது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலின் மூலமாகவும் இரத்தத்தின் மூலமாகவும் இதே புது வாழ்வை
புது நம்பிக்கையை, புது விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கின்றார். ஏன் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பின் மூலமாக மட்டுமே நமக்கு மீட்பை தர முடியுமா என்று நாம் சற்று சிந்திக்கலாம். இருப்பினும் யூதர்கள் தங்களுடைய பாவத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியினை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தினால் மட்டுமே நம்முடைய பாவம் போக்கப்படும் என்பது அவருடைய நம்பிக்கையாக இருந்தது. எனவே தன்னுடைய மகன் சிலுவையிலே பலியாவதன் மூலமாகவே இந்த மக்களை மீட்க முடியும், எந்த அளவிற்கு தான் தேர்ந்து கொண்ட மக்களை அன்பு செய்கிறார் என்பதை வெளிப்படுத்த முடியும் என்பதற்காகவே தன்னுடைய மகன் தன்னுடைய உயிரை கொடுத்து நம் எல்லோரையும் நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. மேலும் இந்த நிகழ்வானது நமக்கு புது வாழ்வை தருகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இனி நமக்கு வாழ்வே கிடையாது என்று நினைத்திருந்த அந்த இஸ்ரேல் மக்களுக்கு புது வாழ்வை தந்தார். பாவத்திலே மூழ்கி கிடந்த நமக்கு இனி நாம் விண்ணகம் செல்ல முடியாது என்று நினைக்கின்ற நமக்கு தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக புது வாழ்வை நமக்கு தந்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய இரத்தம் சிந்துதல் வழியாகவும் பாடுகள் வழியாகவும் நமக்கு புது வாழ்வை தந்திருக்கின்றார். இன்றைய சூழ்நிலையிலே நாம் நம்முடைய உடலையும் நம்முடைய குருதியையும் பயன்படுத்தி எப்படி நம்முடைய உடன் வாடுகின்ற மற்றவர்களுக்கு வாழ்வை தரப்போகின்றோம் சிந்தித்து பார்ப்போம். இதோ இந்த கொரோனா காலகட்டத்திலே நமக்கு தேவையான உணவை விரும்பி உண்கின்றோம். அதற்காக எங்கு செல்லவும் நாம் தயாராக இருக்கின்றோம். நாம் விரும்புகின்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக விடுமுறை நாட்களிலே நாம் எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று பல கனவுகளை கண்டிருக்கின்றோம். இருப்பினும் இந்த சூழ்நிலையை கருதி நாம் அரசினுடைய கட்டுப்பாடுகளை மனதிலே வைத்து வீட்டிற்குள்ளேயே இருப்பது நமக்கும் நல்லது, இதனால் மற்றவர்களுக்கும் நல்லது விளைவிக்க முடியும். இன்னும் அரசினுடைய கட்டுப்பாடுகளை பயன்படுத்தி நம் விருப்பம் போல வெளியிலே சுற்றி திரியாமல் இதோ இயல்பு சூழ்நிலை திரும்புகின்ற வரையில் அரசினுடைய கட்டுப்பாடுகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது கண்டிப்பாக இது நமக்கும் நல்லது விளைவிக்கும், மற்றவர்களுக்கும் இது பயன் விளைவிக்கும். எனவே இந்த ஒரு தியாகத்தை நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு புது வாழ்வையும் புது நம்பிக்கையையும் கொடுத்தது போல இந்த ஒரு சில ஒருத்தல் முயற்சிகள் நாம் வாழுகின்ற இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக, நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு தேவையான எல்லா ஆசிரையும் இன்னும் பொறுமையையும் நமக்கு இறைவன் தர வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
இதோ தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கல்வாரி மலையிலே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டு கொண்ட அந்த இறைவனிடத்திலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த கொடிய கொள்ளை நோயிலிருந்து நம்மை காக்க சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை பெற்றோர்கள் நன்கு அறிந்திருப்பதைப் போல இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த கொடிய கொரோனா சூழ்நிலையிலே என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து கொண்டிருக்கின்றோம். இதோ எங்களுடைய தேவையை அறிந்திருக்கின்ற நீர், எது எங்களுக்கு சரி என்பதை உணர்ந்திருக்கின்ற நீர், விரைவிலேயே எங்களுடைய தேவையை சந்தித்து அதற்குரிய அருளையும் ஆசிரையும் நிறைவாக எங்களுக்கு தந்து இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவிக்க இதோ இந்த நேரத்திலே உங்களிடத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இன்னும் இந்த கொடிய நோயினால் பாதிக்கப்படாமல் பயந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இதோ இவர்கள் எல்லோரையும் இந்த கொடிய நோயிலிருந்து நீர்தாமே உங்களுடைய அருட்கரத்தினால் பாதுகாத்து வழிநடத்தவும் இதோ இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தங்களுடைய பணி நிமித்தமாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்களையும் செவிலியர்களையும் காவலர்களையும் இன்னும் துப்புரவு பணியாளர்களையும் பணிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இதோ எங்களுக்காக எங்களுடைய நலனுக்காக இவர்கள் தங்களுடைய எல்லா தேவைகளையும் விட்டுவிட்டு தங்களுடைய சுயநலத்தை எல்லாம் விட்டுவிட்டு எங்களுக்காக இவர்கள் அனுதினமும் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை இந்த கொடிய நோயிலிருந்து பாதுகாத்து நல்ல உடல் உள்ள சுகத்தை, குடும்பத்திற்கு தேவையான எல்லா ஆசிரியையும் தந்து இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த நேரத்திலே இன்னும் இந்த சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டு அன்றாட தேவைக்காக அல்லல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் உடைய பாதத்திலே கொடுக்கின்றோம். இதோ இவருடைய அன்றாட தேவையை நீர்தாமே எப்படியாவது பூர்த்தி செய்ய தேவையான நல்ல உள்ளங்கள் மூலமாக உதவி செய்ய இதோ இந்த நேரத்திலே அடிப்படை தேவைக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற குடும்பத்தை உங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இதோ உங்களுடைய அருளினால் ஆசிரியனால் விரைவிலேயே நாம் எங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவோம் என்ற நம்பிக்கையிலே இப்பொழுது எடுத்துரைத்த மன்றாட்டுக்களையும் இன்னும் எடுத்துரைக்கப்படாமல் எங்கள் உள்ளங்களிலே இருக்கின்ற எல்லா மன்றாட்டையும் ஏற்று எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க எங்கள் ஆண்டவரும் என்னது தந்தையுமாகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம் என்னை படைத்தேன் என்றும் என்றும் முந்தன் உகந்த காணிக்கையாய் காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமை தருவாய் நீ வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமை தருவாய் நீ போதும் என்ற மனமை தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ என் அன்பு தேவனும் நீ என் வாழ்வின் ஜீவனும் நீ என் அன்பு தேவனும் நீ என் வாழ்வின் ஜீவனும் நீ என் வாழ்வின் ஜீவனும் நீ. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி அல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர்
வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுறுத்தல். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலைகளாகிய அனைவரிடம் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தலும் சிறப்பான விதத்தில் யூடியூப் சேனலே இந்த திருப்பலியை கண்டு இறையர்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உமது அன்பு மக்கள் சிறப்பான விதத்தில் வாடிமலர் ஆரோக்கிய அன்னையுடைய திருத்தலத்துக்கு வரக்கூடிய அன்னையுடைய பக்தர்கள், விசுவாசிகள், சீடர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர் எங்கிருப்பினும் அவர்களுக்கு இந்த திருப்பனுடைய பேறுகளும் ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாக மஞ்சூர் பெருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த புதிய வாரத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த புதிய வாரத்தில் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தையும் இந்த தொற்றிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நல்ல உடலத்தோடு இன்னும் பல்லாண்டுகள் நீடிய ஆயுளோடு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒரு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நிரம்படியில் ஆசீர்வதித்தரலும். ஏதோ நீர் உலகிலிருந்து உங்களிடம் அழைத்துக் கொண்ட எங்கள் குடும்பங்களில் மரித்த எங்களுக்கு தெரிந்த அறிந்த நபர்கள் சமூகத்தில் இறந்திருந்தால் அவருடைய ஆண்மலை பாட்டிக்காக ஜெபிக்கின்றோம். உம்மடியார்களை நினைவு கூர்ந்தலும் ஒரு திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தலும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தூக்கில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி இருந்தவர் அனைவரை இறக்கத்தில் நினைவுகூர்ந்து உமது திருமுகோலில் ஏற்றலும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாய்மான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பான விதத்தில் எங்களுடைய இறைவார்த்தை சபை புனிதர்கள், புனித அருணாட்டு ஜான்சன், புனித ஜோசப் பெர்னாண்டமஸ், எங்களுடைய மறை மாவட்டத்துடைய பாதுகாவலர் புனித அருளானந்தர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தவறமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்களுக்கு அமைதியை அளித்திரளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் இளங்கரட நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருடும், எனது ஆன்மா நலமடையும். என் வாழ்வை தேடுகிறேன், உன் பாதம் நாடி வந்தேன். பாதை காட்டும் வாழ்வை மாற்றும் உன்னோடு நான் வாழவே. என் வாழ்வை தேடுகிறேன், உன் பாதம் நாடி வந்தேன். பாதை காட்டும் வாழ்வை மாற்றும் உன்னோடு நான் வாழவே. தாயன்பை தேடிடும் சிறு பிள்ளை நான், உன் நிழலினில் வாழ்ந்திட ஓடி வந்தேன். தாயன்பை தேடிடும் சிறு பிள்ளை நான், உன் நிழலினில் வாழ்ந்திட ஓடி வந்தேன். தள்ளாத என்னை கரம் நீட்டி உன்னன் அன்பாலே வளமாக்குவாய். தள்ளாத என்னை கரம் நீட்டி உன்னன் அன்பாலே வளமாக்குவாய். கண் பாருமே இயேசுவே, அருள் தாருமே என் தெய்வமே. கண் பாருமே என் இயேசுவே, அருள் தாருமே என் தெய்வமே. என் வாழ்வை தேடுகிறேன், உன் பாதம் நாடி வந்தேன். பாதை காட்டும் வாழ்வை மாற்றும் உன்னோடு நான் வாழவே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்ளுவது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே, அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே,
தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய். பொருள் கொண்ட